இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இது இன்று மே 31ஆம் தேதி உலக நகர்வுகளுக்கான ஒரு அப்டேட்டை இங்கு தருகின்றேன். வழமை போல ஈரான் அமெரிக்க போரில் இன்று இடம்பெற்ற செய்திகளின் ஒரு ஆய்வு உரை கண்ணோட்டமாகத்தான் இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹோமுஸ் நீரிணை விவகாரம், அதாவது ஓமானுக்கு அருகிலுள்ள ஹோமுஸ் நீரிணையில் ஈரான் கடற்படையின் கன்னிவெடியை ஓமான் கைப்பற்றியதாக கூறியிருந்தார்கள். முதலில் கன்னிவெடியை போன்ற ஒரு பொருள் கைப்பற்றப்பட்டதாக கூறியிருந்தாலும் தற்போது கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஈரானியின் மெஹம் 3 என்கின்ற கிட்டத்தட்ட 300 கிலோ எடை கொண்ட இந்த கன்னிவெடியை தான் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதாவது மீனவர்கள் மற்றும் போக்குவரத்து வாகனங்களுக்கு அவசர எச்சரிக்கை இது தொடர்பாக விடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது மெஹம் 3 என்பது 300 கிலோ எடையுள்ள நங்கூரமிடப்பட்ட கடற்படை கன்னிவெடியாகும் என்றும், இது மேம்பட்ட ஒலி மற்றும் காந்த உணரிகளை பயன்படுத்தி, அதாவது மேக்னெட்டிக் சென்சர் என்று சொல்வது, இதை பயன்படுத்தி நேரடியாக தொடர்பு இல்லாமல் கடந்து செல்லும் கப்பலை குறிவைக்கக்கூடியது என்று சொல்லியும், அதாவது நேரடியாக டச் பண்ணாமல் கடந்து செல்லும் கப்பல்களை குறிவைத்து தாக்கக்கூடிய கன்னிவெடி இது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த கன்னிவெடியின் கண்டுபிடிப்பு என்பது இதுவரை காலமும் எல்லோரும் என்ன கூறிக்கொண்டிருந்தார்கள் சொன்னால், ஈரான் கன்னிவெடிகளை புதைத்திருக்கின்றது என்று, கன்னிவெடிகளை புதைக்க வந்த கப்பல்களை அமெரிக்கா தகர்த்து விட்டது என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் இதற்கும் எந்த ஆதாரங்களும் இருக்கவில்லை. ஆனால் இப்போது இந்த கன்னிவெடியை கண்டுபிடித்ததும், அதுவும் மிகவும் நவீன கன்னிவெடியாக இருப்பதும் ஹோமுஸ் நீரிணையின் கட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கின்றது. அதே சமயம் இப்போது இன்னொரு தகவல் என்று சொன்னால், ஈரானிய ஆயுதப்படைகளின் ஏவுகணை மற்றும் ஆளில்லாத விமானங்களின் தாக்குதலின் விளைவாக UAE ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானப்படையின் சப்ரா விமானத்தளத்தின் ஹேங்கர்கள் அளிக்கப்பட்டதை இப்போது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இந்த தளம் UAE மிராஜ் 2000 ரக விமானங்களை வைத்திருப்பதற்கான மற்றதும் ஆளில்லாத விமானங்களின் இருப்பிடம் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு என்று சொன்னால், இந்த UAE ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றும் மிராஜ் 2000 ரக பிரான்சின் தாக்குதல் விமானங்கள் சேதமடைந்திருக்கலாம் என்று இப்போது தகவல்களை கூறுகிறார்கள். அதே சமயம் நேட்டோ நாடுகள் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் தங்கள் படைகளை மெல்ல மெல்ல நகர்த்தி வருகின்றன என்றும், தேவை ஏற்பட்டால் அந்த போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற கப்பல்களை தாங்கள் பாதுகாக்கும் முயற்சிகளில் இணையக்கூடும் என்றும் இந்த சிங்கப்பூர்ல இடம்பெறுகின்ற பாதுகாப்பு மாநாட்டு உரையாடலில் நேட்டோவின் இராணுவ குழுவின் தலைவர் அட்மிரல் கியூசெப்பே ஹபே என்பவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நேட்டோ தற்போது நேரடியாக இந்த போரில் பங்கு பெற்றவில்லை. ஆனால் தனிப்பட்ட உறுப்பு நாடுகள், அதாவது தனித்தனியாக, உதாரணமாக உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் கூட தனது விமானம் தாங்கி கப்பலை அங்கு அனுப்பியிருந்தது. அது மட்டுமில்லாது பிரித்தானியா தனது படையினரை கப்பல்களை அனுப்ப போவதாக கூறியிருந்தது. அவ்வாறு தனித்தனியாக நகர்த்தி வருவதாக இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் லெபனான், அதாவது NBS ஓமான் சுல்தான் மற்றது NBSAT என்ற சிசி ஆகியோரை சந்தித்து அனைவருக்கும் ஒரே செய்தியை லெபனானில் தெரிவித்திருப்பதாகவும், அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் விரைவாக எட்டப்பட வேண்டும் என்று சொல்லியும், எந்த நிபந்தனைகளும் இன்றி சர்வதேச சட்டத்திற்கு இணங்க உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று சொல்லி பிரான்சின் அதிபர் மேக்ரோன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையின் ஊடாக 28 கப்பல்கள் சென்றிருப்பதாகவும், அந்த 28 கப்பல்களிடம் இருந்து ஈரான் தலா $2 மில்லியன் கட்டணமாக பெற்றிருப்பதாகவும் இந்த அரசியல் ஆய்வாளர் கிளேன் டைசன் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவரின் அதே கருத்தை
இந்த ஐஆர்ஜிசி கடற்படை வந்து ஈரானிய கப்பல்கள், அதாவது இந்த கப்பல்கள் நடமாட்டத்தை கண்டறியும் மெரைன் டிராபிக் தகவல்களின் அடிப்படையில் இந்த கப்பல்களுக்கு கட்டணங்களை, அதாவது $2 மில்லியன் கட்டணங்களை ஈரான் வசூலித்து வருவதாக அந்த தகவலும் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த மே 29 எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரு எண்ணெய் கப்பல் கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் நீரில் எண்ணெய் கசிவுகள் தொடர்ச்சியாக காணப்படுவதாகவும், இது வந்து இந்த அமெரிக்க கடற்படையின் உதவியுடன் ஈரானின் கடற்படை, அதாவது ஈரானின் அனுமதியின்றி ஹார்முஸ் நீரிணையின் ஊடாக தப்பிச் செல்ல முயன்ற கப்பல்கள் மீது 28 ஐஆர்ஜிசி வந்து, அதாவது ஈரான் கடற்படை வந்து தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலில் சேதமடைந்த கப்பல்களில் இருந்த கசிந்த எண்ணெய்களாக இருக்கலாம் என்று இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போதும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இருதரப்பும் இதுவரையிலும் எந்த விதமான உடன்பாட்டுக்கும் வரவில்லை. வெள்ளிக்கிழமை அன்று ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் குறிப்பிடத்தக்க திருத்தங்களை செய்தார் என்றும், திருத்தப்பட்ட முன்மொழிவு தெஹ்ரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரையிலும் எந்த பதிலும் வரவில்லை என்றும், அமெரிக்க முன்மொழிவில் ட்ரம்ப் செய்துள்ள திருத்தங்களில் 3வது சுற்று இதுவாகும் என்றும் கூறியிருக்கிறார்கள். திருத்தப்பட்ட அந்த ஆவணத்தில் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள், அந்த ஆவணம் என்பது பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தின் ஊடாக ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இது தொடர்பாக விரிவாக இந்த தகவல்களில் இதுவரை கூறப்படவில்லை. ஆனாலும் மாற்றங்கள் விரிவாக செய்யப்படாது விட்டாலும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு என்று இந்த சிபிஎஸ் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், பேச்சுவார்த்தைகளும் செய்தி பரிமாற்றங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட முடிவு எட்டப்படும் வரை அவற்றை பற்றி எந்த ஒரு முடிவுக்கும் இப்போதைக்கு வர இயலாது. தற்போது கூறப்படும் எதுவுமே யூகம்தான், அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இதே சமயம் அமெரிக்காவை பொறுத்தவரையில், அமெரிக்கா கடந்த வாரம் ஒரு திடீர் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அதற்கு ஈரான் பதிலடியை கொடுத்திருந்தது. அத்துடன் அமெரிக்கா தனது தாக்குதலை நடத்துவதையும் நிறுத்திவிட்டதாகத்தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் வாஷிங்டன் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திய ஒரு பின்னடைவை, அதாவது வாஷிங்டன் தனக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவை ஒரு ராஜதந்திர வெற்றியாக மாற்ற முயற்சிக்கிறது என்று பேராசிரியர் பவஸ் ஹெர்ஜாஸ் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது வெள்ளை மாளிகை ஈரானுடன் இருதரப்பு ஏற்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரந்த பிராந்திய மறுசீரமைப்பின் பகுதியாக அதனை மறுசீரமைத்து வருவதாகவும், அதே நேரத்தில் அப்ரஹாம் உடன்படிக்கைகள் மூலம் அரபு நாடுகளின் உறவுகளை ஆழப்படுத்த அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் விளைவுகளை கட்டுப்படுத்துவது இராணுவ தலைவர்கள் மிக அதிக செலவை ஏற்படுத்தும் என்று நம்பும் ஒரு பரந்த போரை தவிர்ப்பதும் மற்றும் பலர் இப்போது ஒரு பெரிய மூலோபாய தவறாக கருதும் ஒன்றிலிருந்து கவனத்தை திசை திருப்புவது ஆகியவையே இதன் நோக்கம் என்றும் அவர் கூறுகின்றார். அதாவது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த திட்டம் பலனளித்தது என்று உலகை நம்ப வைப்பதற்கு இது ஒரு கடினமான பகுதியாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவின் முன்னாள் பேச்சுவார்த்தையாளரான அரோன் டேவிட் மில்லர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ராஜதந்திர ஒப்பந்தம் மீறப்பட்டால் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க உலகளாவிய அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரகத்தை நேரடியாக தாக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியா மற்றும் குவைத் போன்ற நாடுகளை உள்ளடக்கிய அப்ரஹாம் உடன்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ட்ரம்பின் முயற்சி முற்றிலும் மாயாஜால சிந்தனை என்றும், அந்த யோசனை பிராந்திய ஜதார்த்தங்களிலிருந்து முற்றிலும் தொடர்பற்றது என்றும் ஆரோன் கூறியிருக்கின்றார். அதாவது
ட்ரம்பை பொறுத்தவரையில் தனது தூதர்களால் ஈரானுடன் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின் வரைவை ஆய்வு செய்து அதற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பு பல மாற்றங்களை அதில் செய்யுமாறு கோரியிருப்பதாகவும், இந்த திருத்தங்கள் முக்கியமாக ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையாள்வதற்கான கடுமையான விதிமுறைகள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான தெளிவான நடைமுறை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாகவும், ட்ரம்ப் கோரிய மாற்றங்களுக்கு ஈரான் சில நாட்களுக்குள் பதிலளிக்கும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாகவும் இந்த ஆக்சியோஸ் என்ற ஊடகமும் தெரிவித்திருக்கிறது. அதாவது பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எந்த விதமான ஒரு முன்னேற்றங்களும் இதுவரையில் எட்டப்பட்டதாக இதுவரையில் தகவல்கள் இல்லை. அதே சமயம் இது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றும் இஸ்ரேல் தெற்கு லெபனானை கடுமையாக தாக்கி இருக்கின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேலை. அதாவது வெயிட் ஹில்ஸ் பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தளம் மீது இன்று ஹிஸ்புல்லாக்களின் FPV என்ற அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. பல படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் காசா நகரத்தின் மேற்கு துறைமுகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒருவர் கொல்லப்பட்டும் 18 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தெற்கு லெபனானில் இன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரின் சார்ஜன்ட் தர அதிகாரி 21 வயதான அதிகாரி இன்று கொல்லப்பட்டிருப்பதாகவும், அதாவது ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாகவும், அதே சம்பவத்தில் மேலும் 4 படையினர் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இந்த கொல்லப்பட்டவர் உக்ரைனை சேர்ந்தவர் என்றும் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முதல் இஸ்ரேலுக்கு இடம்பெயர்ந்து இஸ்ரேல் படையினருடன் இணைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தவர் என்றும் கூறப்படுகிறது. அதாவது இஸ்ரேலுக்கை பொறுத்தவரையில் இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த ட்ரோன்கள் தான், ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன்கள் தான். அதே சமயம் நெத்தனியாகு என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், லெபனானில் இராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்துமாறு கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு தான் அந்த நடவடிக்கையை விரிவுபடுத்துமாறு அறிவுறுத்தி இருப்பதாகவும், தமது படைகள் வலிமையான தடைகளை கடந்து சென்றிருப்பதாகவும், அவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் நிலப்பரப்பை கைப்பற்றி பியூஃபோர்ட் முகட்டை கைப்பற்றி, அதாவது அந்த குன்றை கைப்பற்றி இருப்பதாகவும், இப்போது ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் நமது பிடியை ஆழப்படுத்தி விரிவுபடுத்துவதே தங்கள் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் நடவடிக்கையை தொடங்குகின்றோம். சிரியா, காசா மற்றும் லெபனான் என அனைத்து முனைகளிலும் நாங்கள் செயற்படுகிறோம். இதற்கு நேரம் எடுக்கும், ஆனால் நாங்கள் இந்த பணியை முடிப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த தெற்கு லெபனானில் உள்ள பீக்ஃபோர்ட் கோட்டை பகுதி இஸ்ரேலிய படைகள் 26 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது மே 2000ஆம் ஆண்டில் இஸ்ரேல் முழுமையாக அந்த பகுதியிலிருந்து வெளியேறி இருந்தது. இப்போது இஸ்ரேலிய படையினர் மீண்டும் அந்த பகுதியை கைப்பற்றி இருப்பதாகவும், அதாவது லிட்டானி ஆற்றுக்கு அருகில் உள்ள ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பகுதி என்று கூறியிருக்கின்றது இஸ்ரேலிய படையினர். ஆனால் இது தொடர்பாக இஸ்ரேலிய ஊடகமான வைநெட் என்ற ஊடகம் என்ன தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால், லெபனானில் இஸ்ரேல் தானே உருவாக்கிய ஒரு பொறியில் சிக்கி இருக்கிறது என்று கூறியிருக்கிறது. லெபனானில் இஸ்ரேல் தானே உருவாக்கிய ஒரு பொறியில் சிக்கி இருக்கின்றது. லிட்டானி நதியை கடந்து இஸ்ரேல் சென்றிருப்பதாகவும், லெபனானில் 26 வருடங்களுக்கு முன்னர் வெளியேறிய இடங்களை கூட தாங்கள் கைப்பற்றி இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவதற்கான தெளிவான திட்டம் எதுவும் அவர்களிடம் இல்லை என்று சொல்லியும், இதன் விளைவாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள், அதாவது IDF இந்த மோதலில் இழுக்கப்பட்டு அவர்கள் அதில் சிக்கி தவிப்பதாகவும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் தமது ஏவுகணைகளின் வரம்பை விரிவுபடுத்தி வருவதாகவும், அவர்கள் தூரவீச்சு வரம்பை
மேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முழு நடவடிக்கையையும், அதாவது நெத்தனியாகுவின் தற்போதைய அந்த முழு நடவடிக்கையை சீர்குலைக்கக்கூடும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஒரு சாத்தியமான உடன்பாடு எட்டப்படுவதற்கு முன்பாக ஹிஸ்புல்லா மீது அழுத்தம் கொடுத்து களத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்கும் ஒரு வழியாக இந்த ராணுவ நடவடிக்கை திட்டமிடப்பட்டது என்று சொல்லியும், இருப்பினும் படைகள் நிலைநிறுத்தத்தை குறைப்பதற்காக அரசாங்கத்தின் இணை முடிவு இந்த உத்தியை பலவீனப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் தற்போது இந்த நடவடிக்கையின் முக்கிய சுமை ஒரு படைப்பிரிவின் மீது மட்டுமே இருப்பதென்றும், அதே நேரத்தில் எதிரி பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும், ராஜதந்திர முயற்சிகள் தொடர்பாக அரசியல் தலைவர்களிடமிருந்து வெளிப்படைத்தன்மையும் காணப்படவில்லை என்று சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் ஒரு மிக அதிகமான முறையில் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும், இதற்கிடையில் ஹிஸ்புல்லாக்கள் ஏற்கனவே புதிய நிலைமைகளுக்கு தங்களை தகவமைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்குள் ஆழமான பகுதிகளுக்கும் தமது ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதல்களையும் அவர்கள் விரிவுபடுத்தி இருப்பதாகவும், இஸ்ரேலிய படைகள் வடக்கே எவ்வளவு தூரம் முன்னேறுகின்றனவோ அவ்வளவு ஆழமாக இஸ்ரேலிய பகுதிகளுக்கு ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல்களும் தீவிரமடைந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. நேற்று கூட நான் பேசியிருந்தோம் இந்த இலக்கு தளத்தில் என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேல் மீது ஒவ்வொரு 22 நிமிடங்களுக்கும் வடக்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒலித்தவாறு இருக்கின்றன என்று பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தான் இப்போது அதாவது நெத்தனியாகு இந்த தமது திட்டம் மிகவும் வெற்றிகரமாக நடந்திருப்பதாக கூறினாலும், உண்மையில் கைப்பற்றப்பட்ட இடங்களை பாதுகாப்பதற்கோ அல்லது அதிலிருந்து இந்த அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஈரான் தனது முக்கிய நிபந்தனையாக இந்த லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான, அதாவது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை ஈரான் வைத்திருக்கின்றது. ஆனால் இவ்வளவு கைப்பற்றப்பட்ட இடங்களை தக்க வைப்பதற்கு படையினர் போதாது. அடுத்ததாக தக்க வைக்கப்பட்ட இடங்கள் மீதான படையினர் மீதான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். அதே சமயம் இதிலிருந்து வெளியேறுவதற்கான திட்டமும் இஸ்ரேலிடம் இல்லை என்று கூறப்படுகின்றது. இதனிடையே தெஹ்ரானை பொறுத்தவரையில் ஈரான் அமெரிக்க சண்டையில் தெஹ்ரான் ஒரு அழுத்தத்தில் இருக்கும் ஒரு நாட்டை போல தோன்றாமல், தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கும் ஒரு நாட்டை போல ஈரான் நிலைமை ஒலிக்கிறது என்று ஈரானிய அதிகாரிகள் தங்களிடம்தான் பெரும்பாலான செல்வாக்கு இருப்பதாக நம்புவதாகவும், நிபந்தனைகளை தாங்களே நிர்ணயிக்கும் தரப்பை போல அவர்கள் மிக அதிக அளவில் செயல்படுவதாகவும் மால்கம் நான்ஸ் என்ற ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டன் இன்னும் அழுத்தம் மற்றும் தடுப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அமெரிக்காவின் கோரிக்கைகளை அது வெறுமனவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படையாகவே ஈரான் ஒரு சவாலுக்கு உட்படுத்துவதாகவும், எதிர்த்தரப்பு உங்களிடம் வேறு வழிகள் இல்லை என்று நினைக்கும் போது நிபந்தனைகளை திணிப்பது கடினம் என்றும் கூறியிருக்கிறார். அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், அதாவது ஓமானை அச்சுறுத்துவது வாஷிங்டனில் கடுமையாக தோன்றியிருக்கலாம், ஆனால் மஸ்கட்டில் அது முற்றிலும் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்றும், வெள்ளை மாளிகை ஓமானையும் பிராந்தியத்தில் அதன் பங்கையும் தவறாக புரிந்து கொண்டிருப்பதாகவும் மால்கம் நான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கின் முக்கிய மத்தியஸ்தராக நீண்ட காலமாக ஓமான் பணியாற்றி வந்திருக்கின்றது. தலைமுறைகளாக அமெரிக்காவுடன் உறவுகளை அது பேணி வந்திருக்கின்றது. மேலும் போரின் தொடக்கத்தில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஓமான் ஆதரவு அளித்திருந்தது. ஆனாலும் அச்சுறுத்தல்களை மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியதை அடுத்து மஸ்கட் தற்போது அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு கூட அது அசைந்து கொடுக்கவில்லை என்று சொல்லியும், அதாவது இது பரந்த ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அமெரிக்காவின் மிக பழமையான பிராந்திய கூட்டாளிகள் வாஷிங்டனின் வழிநடத்தலை அப்படியே பின்பற்றுவதென்ற அவர்களின் முன்னைய நடவடிக்கைகளில் இருந்து
இப்போது பின்வாங்கி இருக்கின்றன அல்லது அதனை அவ்வாறு நடத்துவதற்கு அவ்வாறு மேற்கொள்வதற்கு அவர்கள் இப்போது தங்களை தயார்படுத்தவில்லை அல்லது அதை ஏற்றுக்கொள்ளும் முடிவில் அவர்கள் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம் அமெரிக்காவின் F-15E ரக விமானம் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கு சீனாவின் ஏவுகணைகள் தான் ஏவுகணைகளைத்தான் ஈரான் பயன்படுத்தி இருப்பதாக இப்போது அந்த ஏவுகணைகள் வந்து FN-6 என்ற ரக தோளில் இருந்து இயக்கப்படும் ஏவுகணைகள் என்று கூறப்படுகிறது. இந்த ஏவுகணைகளால் தான் அதாவது இந்த F-15 விமானத்திலிருந்து தப்பிய விமானிகளை மீட்கும் நடவடிக்கையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் F-10 பொதோக் ரக விமானமாக இருக்கலாம் அல்லது துருப்புக்காவி விமானங்களாக இருக்கலாம், லிட்டில் பேர்ட் உலங்கு வானூர்திகளாக இருக்கலாம். இவற்றையும் சுட்டு வீழ்த்துவதற்கு இந்த ஏவுகணைகளைத்தான் ஈரான் பயன்படுத்தி இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 அமெரிக்க படைத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் உலகத்தின் பொருளாதாரம் மிக பாரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. ஜப்பானின் மூலோபாய பெட்ரோலிய இருப்பு வந்து அதாவது SPR என்ற இந்த இருப்பு வந்து வரலாறு காணாத அளவுக்கு சரிந்திருப்பதாகவும், அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் மிக கடுமையான எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதாகவும், இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற எரிபொருட்களுக்கான தடையை நீக்குவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் சிந்தித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது ஈரானில் நடக்கும் போர் காரணமாக ரஷ்ய எண்ணெய் மீதான கட்டுப்பாடுகளை ஐரோப்பிய ஒன்றியம் தளர்த்தக்கூடும் என்று சொல்லி ப்ளூம்பெர்க் கூறியிருக்கின்றது. 21வது தடைகள் தொகுப்பு, அதாவது ரஷ்யா மீதான 21வது பேக்கேஜ் என்று சொல்ல பேக்கேஜ், அந்த தடைகளின் தொகுப்பு குறித்த விவாதங்களில் ரஷ்ய எண்ணெய் மீதான தன்னியங்கி விலை உச்சவரம்பை குறைப்பது அல்லது நீக்குவது, ஒரு பீப்பாக்கு $60 ஆக நிர்ணயிப்பது ஆகியவை அடங்கும் என்றும், முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியம் இந்த வழிமுறையை ஜூலை மாதம் மறு ஆய்வு செய்ய திட்டமிட்டிருந்தது என்றும், ஆனால் அதே நேரத்தில் ஜூன் மாத தொடக்கத்திலேயே அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக இப்போது அவர்கள் யோசித்திருப்பதாகவும், வங்கிகள், எண்ணெய் வர்த்தகர்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி சேவைகள் மீதான தடைகளை விரிவுபடுத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கருத்துப்படி ரஷ்யா அவற்றை கட்டுப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக பயன்படுத்துவதாகவும், அதாவது ரஷ்யாவின் நிழல் கடற்படையிடமிருந்து மேலும் சுமார் 20 கப்பல்களை தடைகள் பட்டியலில் சேர்ப்பது குறித்தும், அத்துடன் சீனா, இந்தியா, துருக்கி மற்றும் மத்திய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை கையாள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருகின்றது என்றும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தற்போதும் உக்ரைன் வந்து நேற்றும் ரஷ்யாவின் எரிபொருள் வயல் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. ரஷ்யாவின் எரிபொருள்களை ஏற்றிச் செல்கின்ற டேங்கர் வகை 3 கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. உக்ரைன் நடத்துகின்ற தாக்குதல்களும் தற்போது இருக்கின்ற எரிபொருள் நெருக்கடியை மேலும் சிக்கலான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. அதே சமயம் ஐக்கிய நாடுகள் சபை திவாலாகும் நிலையை அடைந்திருப்பதாக இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், அமெரிக்காவும் சீனாவும் இந்த சர்வதேச அமைப்பில் இருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை திரும்ப பெறுவதால் ஐக்கிய நாடுகள் சபை திவாலாகும் நிலையை எதிர்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த வீழ்ச்சி வந்து பெருமளவில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளைத்தான் கடுமையாக பாதிக்கும். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள், ஏற்கனவே இந்தியா தனது நாணயத்தை தற்போது தக்க வைப்பதற்காக தனது வெளிநாட்டு கையிருப்பில் இருக்கின்ற கிட்டத்தட்ட $100 பில்லியன் அதற்கு செலவழித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. நாளை மீண்டும் நாங்கள் நாளை ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் மற்றும் உலக பொருளாதாரம் தொடர்பான இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.